ஆதவ் அர்ஜுனாங்கிறது வேற யாருமே இல்லை, என்னோட சொந்த மச்சான். அவர் திடீர்னு பணக்காரனான கஷ்டப்பட்டு பணக்காரனானு சொல்லுவார். அவர் கஷ்டப்பட்டு பணக்காரனால என் தங்கச்சி கட்டி பணக்காரனானார். வேற ஒன்றுமே அவர் எப்படி அவர் சொந்த அம்மா வச்சு அரசியல் பண்ணுறாரு கேட்டால், ஜாதி பிரச்சனையில் வந்து தூக்கு மாற்றி வறுமை கொடூரத்தினால தூக்கு மாட்டிக்கிட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். இதே அந்த அம்மாவோட அக்காவோ தங்கச்சி தான் திலகவதி அம்மா, ஐபிஎஸ், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முதல் ஐபிஎஸ் ஆனாங்க. அந்த அம்மா தெளிவாக ஒரு இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது வந்து எந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஜாதி பிரச்சனையோ எதுவுமே இல்லை, அந்த மாமியார் கொடுமையினால இவங்க வந்து சிட்டியிலேருந்து ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க. அந்த கிராமத்தில் அவங்களுக்கு நடந்த சில தொல்லைகள், இவங்க கூட இருந்து ஆலோசனை செய்யும் போது இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இதனால தான் இந்த நடந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் கொடுக்குற கதையை பார்த்தீங்கன்னா இந்த கதை எல்லாமே பொய். இவர் பேரே வந்து ஃபஸ்ட்டு ஆதவ் அர்ஜுனாவே இல்லை, அது செந்தில்குமார். ஆனால் கேட்டால் ரெட்டின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், ஒரு பேரில் கூட ஒரு ஊழல் பண்ணுவீங்களா? ஒரு பேரில் கூட மாற்றி வச்சுப்பீங்களா? கூட அந்த அளவுக்கு ஒரு சோகம் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது. இது மட்டும் இல்லை, இவரோட வேலையே என்னென்னா, சொந்தமாக அப்பாவுக்கும் பையனுக்கும் எங்கே போனாலும் சண்டை மூட்டி விடணும். இவரோட முதல் வேலையே வந்து என்னென்னா, நாங்கள் நல்ல குடும்பம், சந்தோஷமாக நிம்மதியாக நாங்கள் பாடு எங்கள் வேலை உண்டு இது ஒன்றுன்னு இருந்தோம். இவர் தான் வந்தாப்புல, சபரீஷனும் நானும் ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண்ணுன்னு வந்தாப்புல. வந்து தேவையில்லாமல் நாங்கள் பாட்டுக்கு சிவனையும் சம்பாதிச்சுட்டு கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வந்து சொத்து வாங்கி போடுவார், ஏதோ ஒன்று குடும்பத்துக்கு வந்து நாங்கள் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். கொண்டாந்து தேவையில்லாமல் இழுத்து விட்டு திரு ஆதவ் அர்ஜுனாலும் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இடம் போட்டுறாதீங்க, உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லுவார். நீங்கள் அமைதிப்படை, சத்யராஜ்னு ஒரு படம் வந்துச்சு, அமைதிப்படை. அந்த படம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன வயசுல நாங்கள் ரசித்து பார்த்த படம். இப்படிலாம் ஒரு கேரக்டர் இருக்கலாமா, இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பானா, இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்துடவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அது ஆச்சரியமே என்னென்னா, கடைசியில் அது எங்கள் குடும்பத்தில் அந்த அமாவாசை என்கிட்டயே அந்த அமாவாசை கேரக்டரை காமிச்சான். அவன் பார்க்கறதுக்கும் அமாவாசை மாதிரியே இருப்பான். அவன் ஹிஸ்ட்ரியே தப்பான ஹிஸ்ட்ரி. கேட்டால் அவர் பேஸ்கெட்பாலில் வந்து இன்னைக்கு பெரிய நேஷனல் போனேன்னு சொல்லுவான். அது எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மட்டும் எல்லாமே டக்குன்னு அவர் வந்துட்டார். ஆனால் இவர் தான் வந்து இது பண்ணார். நான் திரும்ப சொல்கிறேன், இவன் வந்து தாவேக்கால ஊர் உடுவி வந்த ஒரு துரேந்தர்னு ஒரு படம் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. நம்மளோட இந்தியன் ஆர்மிலேருந்து ஒருத்தர் வந்து இன்டெலிஜென்ஸாக போய் அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் எல்லாம் போய் சுட்டு கொள்வாங்க. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், நம்ம சொந்த ஊர் தாவேக்காக்குள்ளேயே ஒரு ஊர் உடுவி அந்த கட்சியை நாசம் பண்ணாமல் விடாமல் வரமாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்து இன்றைக்கி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படி என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருக்குன்னு தெரில. எல்லா கூட்டணிக்கும் கூப்பிட்டாங்க, எல்லா வார்த்தையும் பேசினாங்க. கடைசியில் இவனும் அந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தன் வந்தான். அவனை தான் வச்சு இவங்க இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானுங்க. கடைசியில் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அவர் தான் விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிளப்பி விட்டுட்டு, இதை ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தன், இவனை எல்லாம் சேர்ந்து கூட்டு சதியாக செஞ்சு தான் இன்றைக்கி அவரை வந்து கம்ப்ளீட்டாக இதோட இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வாக்கு சதவீதத்தை செதற விட்டு தேவையில்லாமல் திமுகவுக்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லாக தான் வேலை பார்க்குறான்.